தேசிய ஜனநாயக கூட்டணி சிறந்த ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்கும் என்றும் அமித்ஷாவின் முயற்சிக்கு எந்த பங்கமும் வராது என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்கிற ஒரே குடையின் கீழ் அவர்கள் அணி திரள வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டு அதை வெற்றிகரமாக அம்மாவின் தொண்டர்களை எல்லாம் ஓர் அணியில் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய முயற்சி அதற்கு எந்த ஒரு பங்கமும் வராத அளவிற்கு எல்லாம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால இதுல போய் நான் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அவர் சொன்னது, அதுல அம்மாவின் கட்சி தலைமையில் ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காரு. அதை தான் அன்றைக்கு இது ஏப்ரல் 11 சொன்னதை தான் திரும்பவும் அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு அவருடைய அந்த பெரும் முயற்சிக்கு இடையூறுவதற்காக என்டிஏ கூட்டணியை சேர்ந்த நாங்கள் எந்த ஒரு கருத்தையும் சொல்வது நாகரிகமாக இருக்காது. அதனால் அதை பற்றி இதற்கு மேல் நான் சொல்வதை விட இதை அவருடைய எண்ணம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கி இருக்கிற கூட்டணி சிறப்பாக தொடர்ந்து செல்ல வேண்டும். இன்னும் பல கட்சிகள், எந்த கட்சிகள் எல்லாம் திமுகவிற்கு எதிராக திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும், இது மக்கள் விரோத ஆட்சி என்கிற எண்ணத்தோடு செயல்படுகிறதோ அந்த கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு எங்கள் கூட்டணியை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தை தான் நான் மீண்டும் இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதாங்க, அதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள். அதே நேரத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே இலக்கோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம். திரு அமித்ஷா அவர்களின் பெரும் முயற்சியால் அம்மாவின் தொண்டர்கள் வெவ்வேறு அணியில் இருந்தவர்கள் எல்லாம் ஒரே குடையின் கீழ் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறோம். அவரது அந்த பெரும் முயற்சிக்கு, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற முயற்சிக்கு எந்த ஒரு பங்கும் வராத வண்ணம் தான் கூட்டணி கட்சிகளாகிய அமமுக போன்ற கட்சிகள் செயல்பட்டு வருகிறோம். அதனால் நான் இதில் முன்னாள் அமைச்சர்கள் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி இதில் இன்னும் நான் அதை பெரிதாக்க விரும்பவில்லை. அது அவரவர்கள் கருத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், பெண்களின் பாதுகாப்பாக இருக்கட்டும், போதை மருந்து கலாச்சாரமாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், தேர்தல் நேரத்தில் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை யாருக்கும் நிறைவேற்றாமல் விவசாயிகள் முதல் மாற்றுத்திறனாளிகள் வரை அனைவருமே இன்றைக்கு வீதிக்கு போராடுகின்ற நிலைமையில் இந்த ஆட்சி கூட்டணி பலத்தை நம்பிக்கொண்டு ஏதோ பேசுகிறார்கள். உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கும். அமித்ஷா பிரிஞ்சிருக்கவங்களை ஒருங்கிணைக்கிறது எங்களோட பணிக்கிற ஏதாவது உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ராஜேந்திர பாலாஜி விட்டாங்கன்னா அதிமுக ஒற்றுமையாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது அதிமுக ஒற்றுமையை பற்றி அவர் பேசுறாரு. நீங்க பிரிஞ்சிருக்கிறவங்கன்னா யாரை பத்தி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க இல்லைங்க மற்றவர்களை பற்றி பேசுவது நாகரிகமாக இருக்காது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் அம்மாவின் கொள்கையை தொடர்ந்து கொண்டு செல்கிற இயக்கமாக 8 ஆண்டுகள் செயல்பட்டு வருகிறது. எங்களுக்கென்று தனி கட்சி, தனி சின்னம், தனி கொடியோடு செயல்பட்டு வருகிறோம். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். எங்கள் கூட்டணி வலுப்பெற்று வருகிறது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திலே நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். அதுதான் நான் சொல்ல முடியும். தமிழக வெற்றி கழகம் வருவதற்கான வாய்ப்பு அந்த இதை பற்றியெல்லாம் பாஜகவை சேர்ந்தவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் சொன்னாதான் நன்றாக இருக்கும். பெரியார் அண்ணாவை விமர்சித்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்தால் அங்கீகாரம் கிடைக்கும் என நினைப்பவர்கள் ஏமாந்துதான் போவார்கள் என்று திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். பெரியாரையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் விமர்சனம் செய்துவிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஏமாந்துதான் போவார்கள். அவங்களுக்கு எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டில் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதே மேடையிலே அண்ணாவின் பெயரை தன்னுடைய இயக்கத்தின் பெயரிலே வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்
அவங்க தான் தலை குனியணும். ஏன்னா ஒரு வார்த்தை அதை எதிர்த்தோ அதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லுவதற்கோ அவர்களுக்கு அங்கே அந்த தைரியம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் நிற்பதை பார்க்கும் பொழுது நாம் வெட்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. மத்திய இணையமைச்சர் அமித்ஷா வந்து இந்த எந்த மொழிக்கும் இந்தி மொழி எழுதியதான் சொல்லியிருக்காரு. தற்போது இந்தி மொழியை திணிச்சுட்டு மற்ற மொழி அதிகத்தா இடதுசாரிகள் சொல்லியிருக்காரு. இது குறித்து ஹிந்தி வந்து யாருக்கும் எதிரி இல்லை நண்பர் அப்படின்னா அவர்களும் தமிழும் அதே போல் வந்து யாருக்கும் எதிரி இல்லை. அவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ளட்டும். எத்தனை பேர் வந்து தென்னிந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டோம், அதுதான் வந்து உண்மையான நேஷ்னல் இன்டகிரேஷனாக இருக்கும். அதனால் நாங்களும் யாருக்கும் எதிரி இல்லை, எல்லோருக்கும் நண்பர்கள் தான். எங்களுடைய மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தளபதி இபிஎஸ் தான் என்றும் கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணைய வாய்ப்புள்ளதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். என்டிஏ கூட்டணியை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு தலைவர் எடப்பாடியார் தான். இது என்டிஏ தேசிய தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவு. தமிழ்நாட்டுடைய அனைத்து அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடியாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவு. இதில் வந்து பிரிகேடியர் கட்டளை தளபதி எடப்பாடியார் தான். முடிவுகளை எடப்பாடியார் தான் அறிவிக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும். அவருடைய கருத்து தான் இறுதி கருத்து. அமித்ஷா சொல்லியிருக்காருல்ல, அது எப்படி பாக்குறீங்க? எடப்பாடிங்கிற பேரே அவர் மென்ஷன் பண்ணாம சொல்லியிருக்காரு. அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இப்ப கேட்கறீங்க, இப்பதான் சொன்னாங்க அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி தான் ஆட்சி, எடப்பாடி தான் முதலமைச்சர். அதான் அர்த்தம், அதுதான் கருத்து. அவரு அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை கூட மென்ஷன் பண்ணாம கூட்டணி கட்சியில இருக்காரு. அவர் அதை கூட மென்ஷன் அதுக்கான காலங்கள் இருக்கு, அந்நேரம் சொல்லிக்கலாம்னு இருக்கலாம். நீங்க கேட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை கேட்டீங்களோ, எங்க கேட்டீங்களோ, எப்படி கேட்டீங்களோ தெரியாது. அவர் எதுக்காக சொன்னாலும் தெரியாது. நீங்க மீடியாக்கள் வந்து வளர்ச்சி கேட்பீங்க, அதுல ஏதாவது வார்த்தையுடைய இது இருக்கலாம். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டணி ஆட்சியில வந்து பாஜக அங்கம் வைக்கும் சொல்லியிருக்காரு. எதுவாக இருந்தாலும் கட்டளை தளபதி அதிமுகவுடைய கட்டளை தளபதி, என்டிஏ கூட்டணியுடைய கட்டளை தளபதி, பிரிகேடியர் என்று சொல்லக்கூடிய தளபதி எங்களுடைய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் தான். அவர் சொல்லுகின்ற கருத்து தான் இறுதி கருத்து. அவர் சொல்லுகின்றதுதான் எங்களுக்கு கட்டளை. அமித்ஷா பிஜேபி சொல்லுவீங்கன்னு கேட்கறது அவங்களோட முடிவு, அவங்க தான் வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு கருத்து. ஏடிஎம்கே ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏடிஎம்கே ஒன்னா தானே இருக்கு சார். அதெல்லாம் அது சம்பந்தமான முடிவுகளை தான் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் பார்த்துக் கொள்வார். ஏன்னா இதே கருத்து நீங்க சென்றடம்லாம் கேட்குறீங்க. அந்த சம்பந்தமான முடிவுகளை, தேர்தல் கூட்டணி விவரங்களை, கூட்டணி அமைப்பு சம்பந்தமான முடிவுகளை, யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள் என்பதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய அதிகார பலமிக்கவர் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தான். அவர் தான் இந்த கூட்டணியுடைய தலைவர். அது நீங்க காலம் இருக்கிறது, பொறுத்திருந்து பாருங்க. அதற்குரிய வாய்ப்புகள், நகர்வுகள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கு. வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. எப்படி அண்ணாதிமுக ஈடுபடும், அது அவங்களே பாத்துக்கிறோம். பாமக கட்சியும் பலமுறைஞ்ச கட்சி, அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். ஐயா ராமதாஸ் அவர்கள் களம் கண்ட ஒரு போராளி. ஆகவே வந்து எதை விட்டுக் கொடுக்க வேண்டும், எதை சேர்க்க வேண்டும், எதை பிரிக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று, எப்படி முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எது பந்தய குதிரை, எது ஜெயிக்க போற குதிரை என்பதும் அவருக்கு தெரியும். ஆகவே அவருடைய முடிவுகள் சரியான முடிவுகளாகத்தான் இருக்கும், நேர்மையான முடிவுகளாகத்தான் இருக்கும். இன்றைய ஆட்சியாளருக்கு எதிராக மக்கள் இருக்கிறார்கள் என்ற உண்மை அவர்களுக்கெல்லாம் தெரிந்த காரணத்தினால் முடிவுகள் சரியான முடிவுகளாகத்தான் இருக்கும். தேர்தல் அறிவிப்புக்கு 10 நாளைக்கு முன்னாடி, தேர்தல் அறிவிச்ச பின்னாடி எல்லாம் கூட்டணி மாறி இருக்கிற கதையெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, டெல்லியிலும் நடந்திருக்கு. ஆகவே வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே திமுக இருக்கின்ற கூட்டணிகள் அங்கே வந்து சந்தோஷமாக ஒருங்கிணைந்து இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே அங்கேயும் பிரச்சனை இருக்கிறது. ஆகவே திமுக கூட்டணியுடைய பல கட்சிகள் பல மன வருத்தத்தில் இருக்கின்றன. ஆகவே பலமான கூட்டணி அதிமுக அமைக்க முடியும் சொன்னால் பல பிரச்சனை பல தலைவர்கள் பற்றியே பேசியிருப்பார்கள். இதையெல்லாம் வெளிப்படைத்தன்மையாக அதிமுக தலைவர்கள் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடி சொல்ல மாட்டார். தேர்தல் நேரத்தில் அறிவிப்பார், அப்போது பார்த்துக்கொள்ளும். அதிமுக பிஜேபி கூட்டணி பலமாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது, வல்லமையாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது, தெம்பாக இருக்கிறது. அதிமுக பிஜேபி கூட்டணி வெல்லும், ஆட்சி அமைக்கும், எடப்பாடியார் முதலமைச்சர். ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.